அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்சிஆர்டி சயின்ஸ் புக்கில் இருக்கிற மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து பார்த்தோம்னா கிளாஸ் 8 அண்ட் கிளாஸ் 10ல் கவர் ஆகுது. கிளாஸ் 8 4th சாப்டர்லையும் கிளாஸ் 10 3rd சாப்டர்லையும் கவர் ஆகுது. ஸோ ஒன் லீனியர் கொஸ்டின் ப்ளஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இது ரெண்டுமே இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ என்சிஆர்டி புக்கில் என்ன இருக்கோ அது அப்படியே இந்த வீடியோவில் இருக்கும். இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டண்டான கண்டென்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா அப்கமிங் எழுதுகிற ஆர்ஆர்சி குரூப் டி எக்ஸாம் ஆகட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாம் ஆகட்டும், என்டிபிசி எக்ஸாம் ஆகட்டும், டிஎன்பிசி எக்ஸாம் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். என்சிஆர்டி பேஸ்டு கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் போட்டிருக்கு. பார்க்காதவங்க போய் பாருங்கள். இது வந்து பார்ட் 3 வீடியோ. சரி, இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். If you are interested to join our Facebook and Telegram channel means links are available in description box. Physical properties of metals. So metals வந்து பார்த்தா அப்படிங்கிறது அது வந்து ஒரு பியூர் ஸ்டேட், சைனிங் சர்ஃபேஸாக இருக்கும். லஸ்டர், எல்லா மெட்டலும் லஸ்டர் ஆகும். லஸ்டருங்கிறது என்னது? மின்றது தான் நம்ம லஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ சம் மெட்டல்ஸ் கேன் பி பீட்டன் இன்டு தின் ஷீட். திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்ட் மேலபிலிட்டி. மேலபிலிட்டி அப்படின்னா என்னது? ஒரு மெட்டலை தட்டி தகராக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மேலபிலிட்டின்னு சொல்லுவோம். ஒரு மெட்டலை தட்டி தகரமாக்குறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மேலபிலிட்டின்னு சொல்லுவோம். விச் மெட்டல் இஸ் மோஸ்ட் மேலபிள் மெட்டல் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கோல்டு இஸ் த மோஸ்ட் மேலபிள் மெட்டல். அதே சிமிலர்லி கோல்டு இஸ் த மோஸ்ட் டக்டைல் மெட்டல். டக்டைல் மெட்டல்னா என்னது? வளைக்கும் தன்மையுடைய மெட்டல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மோஸ்ட் டக்டைல் மெட்டல் எது? கோல்டு. மோஸ்ட் மேலபிள் மெட்டலுங்கிறது கோல்டு தான். இன்கேஸ் உங்கள் ஆப்ஷனில் கோல்டு இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியாக என்ன இருக்குன்னு கேட்டால் சில்வர். கோல்டு அண்ட் சில்வர் இஸ் த மோஸ்ட் மேலபிள் மெட்டல். சிமிலர்லி கோல்டு அண்ட் சில்வர் இஸ் த மோஸ்ட் டக்டைல் மெட்டல். தட்டி தகரமாக்குறது மேலபிலிட்டின்னு சொல்லுவோம். வளையம் தன்மை உடையது டக்டிலிட்டின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் பாருங்கள். மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஆமாம். அண்ட் ஆல்சோ மெட்டல்ஸ் ஹேவ் ஹை மெல்டிங் பாயிண்ட். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தி பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்ஸ் ஆர் சில்வர் அண்ட் காப்பர். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி பாருங்கள். விச் மெட்டல் இஸ் பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. விச் மெட்டல் இஸ் பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்? சில்வர் இஸ் த பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் தென் காப்பர். ஸோ இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. விச் மெட்டல் பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சில்வர். lead and mercury are poor conductor of heat. Which metal is poor conductor of heat அப்படின்னு சொல்லி கேட்டானா lead and mercury. Okay, similarly metals are good conductor of electricity and metals striking sound என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டா sonorous அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரைக்கிங் சவுண்ட் என்னன்னு சொல்லுவோம்? மெட்டல்ஸை அந்த ஹார்ட் சர்ஃபேஸில் நம்ம தட்டும் போது பார்த்தோன்னா ஒரு சவுண்டு கேட்கும். அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? sonorous அப்படின்னு சொல்லுவோம். ஆல் மெட்டல்ஸ் எக்ஸப்ட் மெர்க்குரி சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர். எல்லா மெட்டலும் சாலிட் டைப்பில் இருக்கும் எக்ஸப்ட் மெர்க்குரி. ஏன்னா மெர்க்குரி வந்து பார்த்தோன்னா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. விச் மெட்டல் இஸ் லிக்விட் ஸ்டேட் அட் ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் என்ன சொல்லணும்? மெர்க்குரின்னு சொல்லணும். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அதே மாதிரி பார்த்தோன்னா எல்லா மெட்டலும் ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் எக்ஸப்ட் கேலியம் அண்ட் சீசியம். எல்லா மெட்டலும் ஹை மெல்டிங் பாயிண்ட் தான். பட் கேலியம் அண்ட் சீசியம் வந்து பார்த்தோன்னா வெரி லோ மெல்டிங் பாயிண்ட். ஓகே, விச் மெட்டல் இஸ் ஹையஸ்ட் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஓஸ்மியம். ஓஸ்மியம் இஸ் த ஹையஸ்ட் டென்சிட்டி மெட்டல். லீஸ்ட் டென்சிட்டி மெட்டல் எதுன்னு கேட்டால் லித்தியம். லித்தியம் இஸ் த லீஸ்ட் டென்சிட்டி மெட்டல். இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா மெட்டல்ஸ் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் பேசிக் ஆக்சைட்ஸ். அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அம்போட்ரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா விச் மெட்டல் இஸ் சாஃப்ட் மெட்டல் ஈஸிலி கட் வித் நைஃப். கத்தியால் வெட்டக்கூடிய மெட்டல் எது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம்.
இந்த 3 மெட்டலையும் வந்து பார்த்தோன்னா நம்ம ஈஸியாக கத்தியால் வெட்டலாம். பிகாஸ் இட் இஸ் வெரி சாஃப்ட் அண்ட் லோ டென்சிட்டிஸ் அண்ட் லோ மெல்டிங் பாயிண்ட். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ நடந்த ரீசெண்டான எஸ்எஸ்சி எக்ஸாம் எம்டிஎஸ் எக்ஸாமில் இது கேட்டிருக்காங்க. 2020 நடந்த எம்டிஎஸ் எக்ஸாமில் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. விச் மெட்டல் இஸ் ஈஸிலி கட் வித் நைஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லித்தியம், சோடியம், பொட்டாசியம். ஓகே, சோடியம் மெட்டல் இஸ் வெரி ரியாக்டிவ் மெட்டல். விச் மெட்டல் இஸ் வெரி ரியாக்டிவ் மெட்டல் கேட்டாங்கன்னா நீங்கள் சோடியம் மெட்டல் இஸ் த வெரி ரியாக்டிவ் மெட்டல். பிகாஸ் இட் இஸ் ஆக்சிஜனோடு வாட்டரோடு ரியாக்ட் ஆகும்போது இது ரொம்ப ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டோர்ட் இன் கெரோசின். விச் மெட்டல் ஸ்டோர்ட் இன் கெரோசின் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா சோடியம் மெட்டல். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ரிப்பீட்டடாக இந்த கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. விச் மெட்டல் ஸ்டோர்ட் அண்டர் இன் கெரோசின் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சோடியம் மெட்டல். பிகாஸ் இட் இஸ் வெரி ரியாக்டிவ் மெட்டல். ஓகேங்களா, ஏன்னா நிறைய ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஆக்சிஜனோடையும் வாட்டரோடையும் மிக்ஸ் ஆனிச்சு அப்படின்னா அதிகமாக ஹீட் ஜென்ரேட் ஆகும். அதனால் ஆக்சிடென்ட் ஆகக்கூட சான்சஸ் உண்டு. தேர்ஃபோர் ஸ்டோர்ட் அண்டர் இன் கெரோசின். விச் மெட்டல்? சோடியம் மெட்டல். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம நான் மெட்டலை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெட்டலை பற்றி பார்த்தோம், இப்போ நான் மெட்டலை பற்றி பார்க்கலாம். நான் மெட்டல்ஸ்க்கு நிறையா இருக்குது. அதில் சம் நான் மெட்டல்ஸ் இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். கார்பன், சல்ஃபர், அயோடின், ஆக்சிஜன், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நான் மெட்டல். நான் மெட்டல் வந்து பார்த்தோன்னா எய்தர் சாலிடாக இருக்கும், கேஸஸாக இருக்கும். பட் பிராமின் நான் மெட்டல் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். மெட்டலில் எது லிக்விட் ஸ்டேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் மெர்க்குரி. அதே நான் மெட்டலில் எது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் பிராமின். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, பார்த்துக்கோங்க. ஸோ அயோடின் இஸ் த நான் மெட்டல் பட் இட் இஸ் லஸ்டர். மெட்டலுங்கிறது லஸ்டர், நான் மெட்டலுங்கிறது நான் லஸ்டர், மின் ஆகாது. மின்னும், மெட்டலுங்கிறது மின்னும், நான் மெட்டலுங்கிறது மின் ஆகாது. எக்ஸப்ட் அயோடின் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம்ல, அதுதான் இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. எந்த நான் மெட்டல் வந்து லஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அயோடின் இஸ் ஏ நான் மெட்டல் பட் இட் இஸ் லஸ்டர். ஓகே, வெரி ரியாக்டிவ் நான் மெட்டல் எதுன்னு கேட்டால் பாஸ்பரஸ். வெரி ரியாக்டிவ் நான் மெட்டல் எதுன்னு கேட்டால் பாஸ்பரஸ். அதே வெரி ரியாக்டிவ் மெட்டல் எதுன்னு கேட்டால் சோடியம். ஓகேங்களா, சோடியம், பொட்டாசியம் அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா வெரி ரியாக்டிவ் மெட்டல். வெரி ரியாக்டிவ் நான் மெட்டல் எதுன்னு கேட்டால் பாஸ்பரஸ். இந்த கேள்வியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா மெட்டல், நான் மெட்டல் வந்து பார்த்தோன்னா பிரிட்டில், உடைக்கலாம் ஆனால் வளைக்க முடியாது, தட்டி தகராக்க முடியாது. நான் சோனரஸ், பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட், பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. மெட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நான் மெட்டல். ஓகே, கார்பன் இஸ் த நான் மெட்டல் தட் கேன் எக்ஸிஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். என்னென்ன ஃபார்ம்ஸ்? டைமண்ட், கிராஃபைட், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கார்பனோட கண்டென்ட். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஈச் ஃபார்ம் இஸ் கால் எலக்ட்ரோபி. ஈச் ஃபார்ம் இஸ் கால் எலக்ட்ரோபி. விச் இஸ் ஏ ஹார்டஸ்ட் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டைமண்ட் இஸ் ஏ நேச்சுரல் ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. விச் மெட்டல் இஸ், விச் நான் மெட்டல் இஸ் ஹார்டஸ்ட் நேச்சுரலி சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டால் டைமண்ட். பிகாஸ் இட் ஹேஸ் வெரி ஹை மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். ஓகேங்களா, ஹை மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். எந்த மெட்டல் ஹை மெல்டிங் பாயிண்ட்னு கேட்டால் டங்ஸ்டன். டங்ஸ்டன் மெட்டல் இஸ் த வெரி ஹை மெல்டிங் பாயிண்ட். அதே விச் நான் மெட்டல் ஹை மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும், டைமண்ட் சொல்லணும். ஓகே, டைமண்ட் இஸ் an allotropy of carbon. Similarly, graphite is the another allotropy of carbon. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இதை பேஸ் பண்ணி NTPC 2021 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கிராஃபைட், கார்பன் பேஸ் பண்ணி 2021 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க NTPC. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் அப்டேட் நியூஸ் அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆல்ரெடி நம்ம வீடியோ சீரியஸ் மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம். ப்ரீவியஸாக கேட்ட RRB NTPC 2021 குரூப் டி, ALP, JE 2019 இதில் கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின் இந்த வீடியோ சீரீஸில் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஆல்ரெடி 4 பார்ட் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கு, பார்க்காதீங்க போய் பாருங்கள். ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜிகே, RRC குரூப் டி யார் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களாம் இந்த வீடியோ சீரிஸ் போய் பாருங்கள். ஜென்ரல் சயின்ஸ் 25 கொஸ்டின், ஜிகே 20 கொஸ்டின், டோட்டலாக 45 கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி மேக்ஸிமம் மார்க் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ சீரிஸ் பார்த்துட்ருக்கோம், போய் பாருங்கள். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல். அதை நான் பார்த்தோம்ல, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னு ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ணியாச்சு. இந்த பாயிண்ட் அதோட ரொம்ப முக்கியமான பாயிண்ட். விச் மெட்டல்
ரியாக்ட் வித் ஹாட் வாட்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மெக்னீஷியம் ரியாக்ட் வித் ஹாட் வாட்டர். ஓகேங்களா. அதே மாதிரி அலுமினியம், அயான், ஜிங்க் ரியாக்ட் வித் ஸ்டீம். அதே மாதிரி ரியாக்ட் வித் வாட்டர், டைல்யூட் ஆசிட். இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தோன்னா மெட்டல் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. எஸ்எஸ்சி ஜேஇ 2019 அதாவது 2021 நடந்த எக்ஸாம். சாரி எஸ்எஸ்சி ஜேஇ 2020 கேட்ட கொஷின். ஓகேங்களா. அந்த எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா 2021 நடந்தது. எஸ்எஸ்சி ஜேஇ 2020 கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள். இந்த கொஷின்ஸ் இருக்கும். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கொஷின்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ் இருக்கும். மெட்டல் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர். எப்போ மெட்டல் வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகுதோ என்ன கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹைட்ரஜன் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். when metal reacts with water, hydrogen gas is produced. Similarly, when metal oxide reacts with water, it produces metal hydroxide. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. மெட்டல் வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகும்போது என்ன கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹைட்ரஜன் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சிமிலர்லி நான் மெட்டல் டு நாட் ரியாக்ட் வித் வாட்டர். நான் மெட்டல் வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகாது. அதே மாதிரி சிமிலராக பாருங்கள், மெட்டல்ஸ் ரியாக்ட்ஸ் வித் ஆசிட். when metals reacts with acid to give salt and hydrogen gas. இதில் என்ன பார்த்தோம், மெட்டல் ரியாக்ட் ஆகும்போது வாட்டரில் ரியாக்ட் ஆகும்போது மெட்டல் ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது பார்த்தோம்னா மெட்டல் எப்போ ஆசிடோட ரியாக்ட் ஆகுதோ அப்போ வந்து பார்த்தோன்னா ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி சால்ட் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு நான் மெட்டலும் ஆசிடோட ஃபார்ம் ஆகாது, ரியாக்ட் ஆகாது. ஓகேவா. இந்த கேள்வி NTPC 2021 கேட்ட கொஷின்ஸ். NTPC 2021 இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அக்வா ரிஜியா இஸ் ஏ மிக்சர் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட். அதோட ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 3:1. இது பாருங்கள், எல்லாமே NCERT புக்கில் என்ன இருக்கோ அதே பாயிண்ட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கு. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கு. ஓகேங்களா. இந்த கேள்வி NTPC 2021 கேட்டாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ஆன் பர்னிங் மெட்டல்ஸ் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், மெட்டல்ஸ் வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகும்போது ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி மெட்டல் ஆசிடோட ஃபார்ம் ஆகும்போது ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகும் ப்ளஸ் சால்ட் ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்டல்ஸ் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன். மெட்டல் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும், டு ப்ரொடியூஸ் மெட்டல் ஆக்சைடு. இது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், பேசிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நான் மெட்டல் ரியாக்ட் வித் ஆக்சிஜன், it gives metallic oxide. இது வந்து மெட்டல் ஆக்சைடு, இது வந்து மெட்டாலிக் ஆக்சைடு which is acidic in nature. நீங்கள் UPSC எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு which option is correct, which option is not correct அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது பாருங்கள். Similarly, metals react with base to produce hydrogen gas. So mostly hydrogen gas தான் ஃபார்ம் ஆகும். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. Which metal is most reactive metal? Potassium and sodium is the most reactive metal. Similarly, which metal is least reactive metal அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா gold and platinum is the least reactive metal. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த ஸ்லைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து பார்த்தோம்னா NCERT புக்கில் இருக்கிற இமேஜ் தான் நீங்கள் கொடுத்துருக்கேன். ஓகே. டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் என்ன, a more reactive element displaces a less reactive element forms its compound is known as displacement reaction. அதாவது A plus B, அதாவது metals of A salt of metals B gives salt of metal A metal B. ஓகேங்களா. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வந்து ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோவில் ப்ரீஃபாக சொல்லியிருப்போம், போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பேஸ் பண்ணி RRB JE 2014 இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 4 கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு எந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. RRB JE 2014 கேட்ட கொஷின். மெட்டல்ஸ்க்கும் நான் மெட்டல்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ஸோ இது அப்படியே ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். மெட்டல்ஸ்க்கும் நான் மெட்டல்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ். ஓகே. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஹவு டு மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ரியாக்ட். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நோபல் கேஸ்க்கு வந்து பார்த்தோன்னா நில். ஓகேங்களா. ஏன்னா அது ஸ்டெபிளாக இருக்கும். ஓகேங்களா. நோபல் கேஸஸ் விச் ஹேவ் கம்ப்ளீட்லி ஃபில்டு வேலன்சி செல். நம்ம அவுட்டர் மோஸ்ட் செல் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வேலன்சி செல்னு சொல்லுவோம். அவுட்டர் மோஸ்ட் செல் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வேலன்சி செல்னு சொல்லுவோம்.
ஏன்னா இங்கே நோபல் கேஸஸ் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக வேலன்சி செல் ஃபில் ஆகிருக்கும். ஏன்னா 2,8,8 அப்படின்னு சொல்கிறோம்ல, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒன்று 2ஆக இருக்கும், அல்லது 2,8ஆக இருக்கும், அதர்வைஸ் 2,8,8ஆக இருக்கும். இந்த நோபல் கேஸஸ் வந்து பார்த்தோம்னா இந்த வேலன்சி செல் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், இந்த 18th குரூப் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நோபல் கேஸ்ன்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தோன்னா ஆர்கான், கிரிப்டான், ஜினான், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நோபல் கேஸ். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா என்னது, வேலன்சி செல் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கும். ஸோ அதனால் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அதில் இருக்காது, கம்ப்ளீட்டாக பேலன்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ சோடியம் ஹேஸ் த ஒன் ஆஃப் த ஒன் வேலன்ஸ் எலக்ட்ரான். இப்போ சோடியம் Na அதில் எத்தனை இருக்கும், அதோட அட்டாமிக் நம்பர் என்ன, 11. 11 என்னது, 2,8,1. ஓகேங்களா? 2, 8, 10. ரிமைனிங் என்ன இருக்குது, ஒரே ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸாக இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இதில் மறுபடியும் ஆட் பண்ணுவோம். ஒரு 7 எலக்ட்ரான் ஆட் பண்ணுறது பெருசா, ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது பெருசா? ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த சோடியத்தில் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதா நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. sodium has 1 valence electron and chlorine has 7 valence electron. குளோரினுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். ஏன்னா அதுக்கோட அட்டாமிக் நம்பர் என்னது, 17. அப்போ குளோரினுக்கு என்ன பண்ணும், 2,8,7. ஓகேங்களா? இது வந்து 1 எலக்ட்ரான் வந்து ஆட் பண்ணோன்னா இது கம்ப்ளீட்டாக பேலன்ஸ் ஆகிடும். இது ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக பேலன்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சோடியம் ரெக்வயர்ஸ் லூசிங் ஆஃப் 1 எலக்ட்ரான். இந்த ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஸ்டெபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக மாறிடும். அதே மாதிரி சிமிலராக குளோரினுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஸ்டெபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக மாறிடும். ஓகேங்களா? அதான் இங்கே கொடுத்துருக்கு 2,8, இது வந்து ஒன்று வந்து ஒரு எலக்ட்ரானை குறைக்கணும், இதில் ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணோம்னா ரெண்டுமே ஸ்டெபிளாக இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா இந்த எலக்ட்ரானை ஷேர் பண்ணுறது பார்த்தோம்னா கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே எலக்ட்ரானை வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா அயானிக் பாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறது அயானிக் பாண்ட், அதே ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறது கோவலன்ட் பாண்ட். ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். நோபல் கேஸ் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக பேலன்ஸ் ஆகிருக்கும், KLMn ஷெல். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தோன்னா 2, 2, 8, 2, 8, 8, அதாவது ஹீலியம், நியான், ஆர்கான், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேலன்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? இதிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா சோடியமோட அவுட்டர் மோஸ்ட் செல் அப்படி என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1. இதே மெக்னீசியத்துக்கு அவுட்டர் மோஸ்ட் செல் என்னன்னு கேட்டால் 2. இது RRB NTPC 2021 இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சோடியம் அவுட்டர் மோஸ்ட் செல் என்ன, எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, 1. ஸோ இந்த ஸ்லைடு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லைடில் வந்து பார்த்தோன்னா RRB NTPC 2021 கொஷின்ஸ் கேட்குறாங்க. KLMn செல்லிருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ சோடியம் வந்து பார்த்தோன்னா 2,8,1. இது வந்து பார்த்தோன்னா ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானை கொடுத்தோம் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக மேனேஜ் ஆகிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா குளோரின் 17, குளோரின் அட்டாமிக் நம்பர் என்னது, 17. இதே 2,8,7. இது ஒரு எலக்ட்ரான் கொடுத்தோம் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக ஸ்டெபிள் ஆகிடும், பேலன்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டண்டான நியூஸ் அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஜாயின் அவர் டெலகிராம் குரூப். ஓகே. Occurrence of metal. Earth crust is the major source of metal. Earth crust is the major source of metal. Sea water also contains some soluble salt. இப்போ வந்து பார்த்தோன்னா எர்த் கிரஸ்ட்னா ஒன்றும் இல்லை, பூமி இருக்கா, அந்த பூமியோட அவுட்டர் லேயர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், கிரஸ்ட்டுன்னு சொல்லுவோம், எர்த் கிரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பூமியோட அவுட்டர் லேயர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், கிரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இதில் தான் நிறைய மெட்டல்ஸ், நிறைய மினரல்ஸ் எல்லாமே இதில் அவுட்டர் மோஸ்ட் செல்லில் தான் நமக்கு கிடைக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா மேண்டல், அதுக்கப்புறம் உள்ள பார்த்தோன்னா கோர் அப்படின்னு சொல்லுவோம். லேயர் பை லேயராக பிரிப்போம், எர்த்தை வந்து லேயர் பை லேயராக பிரிப்போம். அதில் அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் கிரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த கிரஸ்ட்லேயே நம்ம நிறைய மினரல்ஸ், நிறைய ஓர்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஓகேங்களா? The elements of compound which occurs naturally in earth crust are known as minerals அப்படின்னு சொல்லுவோம். பூமி உள்ள அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான் நம்ம கிரஸ்ட்னு சொல்லுவோம். அந்த கிரஸ்ட்லேயே நமக்கு, பூமியிலே நமக்கு நிறைய மெட்டல்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? நேச்சுரல் மெட்டல் கிடைக்குது, அதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மினரல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஓர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா?
ஸோ போர்ஸ்னால் வந்து பார்த்தோன்னா ரிமூவ் பண்ணி எடுக்கணும். இப்போ மெட்டலுங்கிறது நமக்கு டைரெக்டாக கிடைக்கிறது கிடையாது. அதில் சம் சாண்ட், அதாவது என்ன சொல்கிறது, மணல், பாறை, இதெல்லாம் எக்ஸஸ் அன்வான்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் நமக்கு பியூர் மெட்டல் கிடைக்கும். ஓகேங்களா. ஒரு சில மெட்டல் டைரெக்டாக கிடைக்கும், ஒரு சில மெட்டல் கலவையாக இருக்கும். அந்த கலவையை பிரித்து தனியாக எடுக்கிறது ஒரு வகையான மெட்டல். ஓகேங்களா. ஸோ எல்லா மெட்டலும் மினரல்ஸ் கிடையாது, சாரி எல்லா ஓரும் வந்து பார்த்தோம்னா மினரல்ஸ் கிடையாது. பட் என்ன ஓர் வந்து பார்த்தோன்னா மினரல்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இது பார்த்துக்கோங்க, மினரல்ஸ்னு என்ன, ஓர்ஸ்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் 3 வகையாக பிரிக்கலாம். ஓர்ஸ் வந்து பார்த்தோன்னா 3 வகையாக பிரிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் 3 வகையாக பிரிக்கலாம். மெட்டல்ஸ் ஆஃப் ஹை ரியாக்டிவிட்டி, மீடியம் ரியாக்டிவிட்டி, லோ ரியாக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி 3 வகையாக பிரிக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா பியூர் மெட்டல். பியூர் மெட்டல்னால் நம்ம எந்த ஒரு இதுவும் நம்ம எடுக்க தேவையில்லை, அதாவது டைரெக்டாக நேச்சுராகவே கிடைக்கிறது வந்து பார்த்தோன்னா பியூர் மெட்டல், ஹை ரியாக்டிவிட்டி மெட்டல் சொல்லுவோம். மீடியம் அதுனா அது 2 வகையாக பிரிக்கலாம், கார்பனேட் ஓர் அண்ட் சல்ஃபேட் ஓர். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. கார்பனேட் ஓர் இஸ் ஏ calcination process and similarly sulfate ore is a roasting process. ஓகேங்களா. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா லோ ரியாக்டிவிட்டினா ரெஃபைனிங். இந்த ரெஃபைனிங்னா என்னன்னா, நம்ம மெட்டல் அப்படிங்கிறது நம்ம டைரெக்டாக கிடைக்காது. கோல்டு, தங்கம் அப்படிங்கிறது டைரெக்டாக கிடைக்காது. அது மேலே சம் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அந்த இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணுறதா நம்ம ரெஃபைனிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ க்ரூட் ஆயில், நம்ம எண்ணெய் கிணறுல வந்து பார்த்தோன்னா க்ரூட் ஆயிலாக தான் கிடைக்கும். அந்த க்ரூட் ஆயிலை தனித்தனியாக ஹீட் பண்ணி டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி ஹீட் பண்ணால் தான் பெட்ரோல் தனியாக எடுக்க முடியும், டீசல் தனியாக எடுக்க முடியும், கெரோசின் தனியாக எடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதான் நம்ம என்ன சொல்லுவோம், ரெஃபைனிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைரெக்டாக கிடைக்கிறது நமக்கு க்ரூட் ஆயில் தான் கிடைக்கும். அதிலிருந்து தனித்தனியாக பிரித்து ஹீட் பண்ணி பிரித்து எடுக்கிறது தான் பெட்ரோல், டீசல், கெரோசின். அதே மாதிரி தான் மெட்டல்ஸுங்கிறது வந்து பார்த்தோன்னா நமக்கு க்ரூட் மெட்டல் அப்படியே கிடைக்கும். அந்த க்ரூட் மெட்டலில் நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் தான் ரிஃபைனிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அந்த ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரிஃபைனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா டைரெக்டாக கிடைக்கிறது. இது கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், இது நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் 3 வகையாக பிரிச்சிருக்காங்க, எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் மெட்டல். ஸோ ஹை ரியாக்டிவ் மெட்டல்ஸ் என்ன இருக்குது, மீடியம் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் என்ன இருக்குது, லோ ரியாக்டிவ் மெட்டல்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கு. ஓகே. ஓர் மைண்ட் ஃப்ரம் எர்த் ஆர் யூஷுவலி with large amount of impurities. நான் சொன்னல, large amount of impurities such as soil, sand. இது பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா gangue அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, gangueன்னு சொல்லுவோம். removal of impurities are otherwise known as gangue அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், cinnabar is an ore of mercury. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ரிப்பீட்டடாக எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த கொஷின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. cinnabar is an ore of mercury. அதே மாதிரி இந்த கொஷின்ஸ் பாருங்கள், இந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட். இந்த கேள்வி, இந்த 4 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸ்னாப்ஷாட், அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின்ஸ் 4 கொஸ்டின்ஸுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. சல்ஃபேட் ஓர் ஆர் கன்வெர்டட் இன்டு ஆக்சைட் பை ஹீட்டிங் இன் பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஏர். பிரசன்ஸ் ஆஃப் ஏர் இஸ் கால்ட் ரோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் ரோஸ்டிங். அதே வந்து பார்த்தோன்னா ரிமூவல் ஆஃப் ஏர், அது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், கால்சினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தோன்னா சல்ஃபேட் ஓர், இது வந்து பார்த்தோன்னா கார்பனேட் ஓர். ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா கிடைக்கிற மெட்டலை ரிமூவ், அந்த என்ன சொல்கிறது, மெட்டல் கிடைக்கும், அதில் நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அந்த இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் தான் இது. இந்த இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் தான் இது. இது வந்து பார்த்தோன்னா எக்ஸஸ் ஆஃப் ஏர், அது வந்து என்னன்னு சொல்லுவோம், ரோஸ்டிங்னு சொல்லுவோம். இதே ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், ஸ்ட்ராங்லி ஹீட்டிங் வித் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், எது என்னன்னு சொல்லுவோம், கால்சினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ப்ராசஸ், இது ஒரு ப்ராசஸ். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டெர்மிட் ரியாக்ஷன். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆர்ஆர்பி எஸ்இ 2015, எஸ்இ சீனியர் இன்ஜினியரிங் 2015 இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரயில்வே ட்ராக்ல நமக்கு கிராக் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கிராக்கை அடைக்கிறதுக்கு இந்த தெர்மிட் வெல்டிங் ரியாக்ஷன் யூஸ் பண்ணுறோம். தெர்மிட் வெல்டிங் ரியாக்ஷனை யூஸ் பண்ணுறோம். இந்த தெர்மிட் வெல்டிங்கில் என்னென்ன இருக்கும், என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா அயன் ஆக்சைடு வித் அலுமினியம் இஸ் யூஸ்டு டு ஜாயின் ரயில்வே ட்ராக். ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ ரெஃபைனிங் ஆஃப் மெட்டல்ஸ், அதான் நம்ம சொன்னோம்ல, refining of metals is a removing impurity process. டைரெக்டாக நமக்கு மெட்டலுங்கிறது டைரெக்டாக நமக்கு கிடைக்காது. அதில் நிறையா சில இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், கலவையில் இருக்கும். அந்த கலவையை ரிமூவ் பண்ணுறது தான் நம்ம ரெஃபைனிங் ஆஃப் மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம்.
ஓகேவா? அடுத்தது கரோஷன். சில்வர் துருப்பிடிக்கும். அதே மாதிரி அது சில்வர் துருப்பிடிச்சுன்னா பிளாக் கலராக ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி காப்பர் துருப்பிடிச்சுன்னா க்ரீன் கலராக ஃபார்ம் ஆகும். அது என்ன ப்ராசஸ், என்ன சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டால் காப்பர் கார்பனேட். அதே மாதிரி அயன் துருப்பிடிச்சா ப்ரௌன் கலரில் மாறும். இந்த காப்பர் துருப்பிடிக்குது இல்லை, எதனால் துருப்பிடிக்குது? வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன். ஸோ இந்த மாய்ஸ்டர் கண்டென்ட்டில் ஆட் ஆனிச்சு அப்படின்னா காப்பர் வந்து துருப்பிடிக்கும். அப்போ வந்து பார்த்தோன்னா க்ரீன் கோட்டாக ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா என்ன ப்ராசஸ்ஸு? காப்பர் கார்பனேட்டாக ஃபார்ம் ஆகும். ஆர் அதர்வைஸ் காப்பர் கார்பனேட் அண்ட் காப்பர் ஹைட்ராக்சைடு. ஸோ இந்த இதாக ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ காப்பர் வந்து வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜனோட மிங்கிள் ஆகும்போது நமக்கு இந்த ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகும். காப்பர் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் காப்பர் கார்பனேட். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க. ப்ரிவென்டேஷன் ஆஃப் கரோஷன். நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துக்கோங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம் எம்டிஎஸ் இருக்கா, சிஹெச்எஸ்எல் இருக்கா, சிஜிஎல் இருக்கா, இந்த கேள்வி இல்லாத இயரே இருக்காது. தட் மீன்ஸ் 2020 ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா, எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் கேட்குறாங்கன்னா இந்த கேள்வி இருக்கும். சிஜிஎல் கேட்டாங்கன்னா இந்த கேள்வி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இந்த கொஸ்டின். Galvanization is a method of protecting steel and iron from rusting by coating them with a layer of zinc. Prevention of corrosion. அதாவது ஒரு பொருளை துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மேலே ஈயம் பூசுவோம், அதாவது கோட்டிங் கொடுப்போம். அதுதான் நம்ம என்ன மெட்டல் கோட்டிங் கொடுப்போம் அப்படின்னு கேட்டால் லேயர் ஆஃப் ஜிங்க். ஓகேங்களா? அந்த கோட்டிங் கொடுக்குற மெத்தட் என்னன்னு கேட்டால் கால்வனைசேஷன். கோட்டிங் கொடுக்குற மெத்தட் என்னன்னு கேட்டால் கால்வனைசேஷன். கோட்டிங் கொடுக்குற மெட்டல் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஜிங்க். அதே மாதிரி அயன் துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நிக்கல் குரோமியம் ஆட் பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்தோன்னா அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக கன்வெர்ட் ஆகும். அப்போ வந்து பார்த்தோன்னா அது வந்து துருப்பிடிக்காது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் துருப்பிடிக்காது. ஓகே, நம்ம பியூர் கோல்டு நம்ம என்னென்னு சொல்லுவோம்? 24 கேரட் கோல்டு தான் பியூர் கோல்டாக சொல்லுவோம். ஆனால் அது வந்து ஜுவல்லரிக்கு அது சூட்டபுள் ஆகாது. ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் அது ஜுவல்லரிக்கு சூட்டபுள் ஆகாது. எய்தர் சில்வர் ஆர் காப்பர் மிங்கிள் பண்ணால் தான் அது ரொம்ப ஹார்டாக மாறும். அப்போனா தான் அது ஜுவல்லரிக்கு அது யூஸ் பண்ண முடியும். இந்தியாவில் 22 கேரட் கோல்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த 2 பார்ட் வந்து பார்த்தோன்னா காப்பர் ஆர் அதர்வைஸ் சில்வர் ஆட் பண்ணுவாங்க. இந்த கேள்வியும் முக்கியமான கேள்வி. ஓகே, அலாய்னா என்ன? மிக்சர் ஆஃப் 2 or more மெட்டல்ஸ் சேர்ந்தது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஹோமோஜினியஸ் மிக்சர் ஆஃப் 2 or more மெட்டல்ஸ் சேர்ந்தது தான் என்னென்னு சொல்லுவோம்? அலாய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரீவியஸாக ஒரு 10 years 12 years கொஸ்டின் பேப்பரில் எடுத்து பாருங்கள், ரயில்வே கொஸ்டின்ஸில் பேப்பரில் எடுத்து பாருங்கள். இந்த கேள்வி அப்படியே இருக்கும். பிராஸ் இஸ் அன் அலாய் ஆஃப் காப்பர் அண்ட் ஜிங்க், பிரான்ஸ் இஸ் அன் அலாய் ஆஃப் காப்பர் அண்ட் டின். இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த எக்ஸாம் என்ன கேட்குன்னா, சால்டர் இஸ் அன் அலாய் ஆஃப் லெட் அண்ட் டின். அது தெரியும். இது 50-50யா, 50-40யா, 50-30யா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் பார்த்துக்கோங்க. இப்போ நடக்கிற எக்ஸாம்லாம் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. பிராஸ் இஸ் அன் அலாய் ஆஃப் காப்பர் அண்ட் ஜிங்க், அது தெரியும். பட் இது எவ்வளோ பர்சன்டேஜ், இது எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியுமா? ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இப்போ கேட்குறாங்க, அது பார்த்துக்கோங்க. ஓகே, த ஒண்டர் ஆஃப் ஆன்சியன்ட் இந்தியன் மெட்டலர்ஜி. அயான் பில்லர் இருக்குது நியர் கியூடப் மின்னாரில் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் டெல்லியில் இருக்குது. அந்த அயான் பில்லர் வந்து பார்த்தோன்னா துருவே பிடிக்கல, கெரோஷனே ஆகலை. ஓகேங்களா? ஸோ அது பாருங்கள், இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் டெல்லியில் இருக்குது. ஓகே, இப்போ என்சிஆர்டி புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். 7th கிளாஸில் இருக்கிற கொஸ்டின்ஸும் பார்த்துட்டோம், 10th கிளாஸில் இருக்கிற கொஸ்டின்ஸும் பார்த்துட்டோம். மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் உங்கள் பேட்சில் வரலாம். ஓகேங்களா? அது நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் எல்லா மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியாச்சு. என்சிஆர்டி புக்கில் இருக்கிறது எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யுவர் ஃபீட்பேக் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யுவர் ஃபீட்பேக் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் அப்டேட் நியூஸ் அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம டெலகிராம் சேனலில் இப்போயே டைம் மோர் தென் ½ hour மேலே ஆகிடுச்சு. நிறைய கொஷின்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா டெலகிராம் சேனலில் அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, நம்ம அப்சர்வேட்டிவ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். த மோஸ்ட் அமெண்ட்மெண்ட் மெட்டல் இன் எர்த் கிரஸ்ட் இஸ். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க, பாருங்கள். மோஸ்ட் அமெண்ட்மெண்ட் மெட்டல் இன் எர்த் கிரஸ்ட் இஸ் அலுமினியம். இங்கே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறது மோஸ்ட் அமெண்ட்மெண்ட் மெட்டல் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மோஸ்ட் அமெண்ட்மெண்ட் எலமெண்ட் இன் எர்த் கிரஸ்ட்னு கேட்டால் நீங்கள் ஆக்சிஜன் சொல்லலாம். பட் இங்கே கேட்டிருக்கிறது மெட்டல்னு கேட்டால் அலுமினியம். மோஸ்ட் அமெண்ட்மெண்ட் எலமெண்ட்னு கேட்டால் ஆக்சிஜன். ஓகேங்களா?
which of the following pair which will gives displacement reaction இதில் வந்து எது displacement reaction AgNO3 இதில் வந்து பார்த்தோன்னா NCERT book பேக்கில் இருக்கிற questions ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோன்னா food cans can be coated with tin and not with zinc பொதுவாக வந்து பார்த்தோன்னா நம்ம கோட் பண்ணுறதுக்கு ஜிங்க் தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் ஃபுட் கேனில் நம்ம டின் யூஸ் பண்ணுறோம் ஏன் என்ன ரீசன் பிகாஸ் ஜிங்க் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் டின் இதுவும் என்சிஆர்டி புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நான் மெட்டல் இஸ் லஸ்டர் எந்த நான் மெட்டல் வந்து லஸ்டர் பின்னும் அயோடின் அதே மாதிரி இதுக்கான அசெண்டிங் ஆர்டர் என்ன அரேஞ்ச் த அசெண்டிங் ஆர்டர் வித் ரியாக்டிவிட்டி sodium magnesium zinc ion the poorest conductor of heat among metal lead and mercury lead இருந்துச்சு அந்த lead ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணுங்க musical instrument like sitar and violin sonorous absence of air carbonate ore is heat பண்ணும்போது absence of air process நம்ம என்னன்னு சொல்லுவோம் calcination சொல்லுவோம் அதே presence of air ன்னு கேட்டால் roasting அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது galvanization is a method coating கொடுப்போம் என்ன கொடுப்போம் zinc amalgam is an alloy of mercury so ion stream என்ன Fe3O4 அதே நான் மெட்டல்ஸ் யூஸ்ட் இன் ப்ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் எது நைட்ரஜன் ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் பாருங்கள் ஆன்சர் பண்ணுற ட்ரை பண்ணுங்க ஓகே ஜஸ்ட் பாஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா மொதல் ½ ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு க்ளோஸ் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் யுவர் ஃபீட்பேக் இஸ் ஆல்வேஸ் வெல்கம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கவர் பண்ணிட்டோம் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸில் என்சிஆர்டி புக்கில் என்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் ஒன்லி நேரோ அது எல்லாமே எடுத்து இங்கே போட்டிருக்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அடுத்த வீடியோஸ் போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் யுவர் ஃபீட்பேக் இஸ் ஆல்வேஸ் வெல்கம் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது அப்சல்யூட்டிவ் கொஸ்டின் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம டெலகிராம் சேனலில் ஒவ்வொன்றா நம்ம போடலாம் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அப்டேட் நியூஸ் அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இன்னும் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸில் நிறைய அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்குது அந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்லாம் இந்த டெலகிராம் சேனலில் போஸ்ட் ஆகும் ஓகேங்களா தேங்க்யூ